தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 8:52. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். யவீரு இப்போ எல்லா தடையும் மீறி ஆண்டவர் இயேசுவோடு கூட வீட்டுக்கு வருகிறான். கோரத்துல வரும்பொழுதே பார்த்தா இவன் விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய நிகழ்ச்சி எங்க நடக்குது. அடக்க ஆராதனைக்கு எல்லாம் ஆயத்தம் மும்முரமா இருக்கிறது. அழுது கொண்டிருக்கிறார்கள், இறைகிறார்கள். அந்த நாட்கள்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, அழுவதற்கென்று கூலி கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்டவர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இவன் நெருங்க 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 இதெல்லாம் மும்முரமா நடக்க, இவன் விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனாலும் யவீரு அசையவில்லை. என்னோடு வருகிறவரின் மகளை உயிரோடு எழுப்புவா, இந்த அழுகையின் சத்தத்தை அடக்குவா, புலம்பலை அடக்குவா, துர்ச்செய்தி அடக்குவா அப்படின்னு விசுவாசித்தார். அதாங்க விசுவாசம். கர்த்தர் பேசுறவங்களோட உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சக்திகள், உங்களுக்கு விரோதமா இறைந்து கொண்டிருக்கிற சத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அடக்குவா, அவர் அடக்கி போடுவா. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் அடக்குவார் எல்லாத்தையும். ஆண்டவர் அவளை மரித்தவளா பார்க்கல, உயிருள்ளவளாய் பார்க்கிறார். என்றால் உயிரோடு எழுப்ப போகிறார். ஆண்டவர் சொல்றார், அழாதேங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் நகைத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க, அவர்களை கர்த்தர் வெளியே அனுப்பினார். மத்தேயு சொல்றாருங்க, துரத்தினார். துரத்தினாருங்க வெளியே. ஏன் சார் அவர்களை துரத்தினார் என்றால், அவிசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவர் வல்லமை நம்பாதவர்கள் எல்லாம் கர்த்தர் அங்க வைக்க மாட்டாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை காணக்கூடிய பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டார். போ வெளியே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை விசுவாசிக்கிற நம்புகிற மக்களைத்தான் தன்னோடு வைத்துக் கொண்டு அவர்களை தேற்றுகிறவர். அவர்களை அகற்றினார் சும்மா இல்ல. அவிசுவாசிகள், அவநம்பிக்கையுள்ள இயேசுவின் வல்லமை விசுவாசிக்காதவர்கள் இந்த அற்புதத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல. யாருக்கு தருவார்? யோவான், யாக்கோபு, பேதுரு, யவீருவின் குடும்பத்தை மட்டும் உள்ள என்றார். இயேசுவின் வல்லமையை விசுவாசிக்கிற மக்களுக்கு தான் அற்புதத்தை காண்பிப்பார் கர்த்தர். உங்களுக்கு ஆண்டவர் தமது வல்லமையை காண்பிப்பார். இது நடக்கும். உங்களுக்கு நம்புங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணுகிற பாக்கியத்தை கொடுப்பார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.